பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் எல்லோரும் கூடியிருப்பது தெய்வ சித்தம். இந்த வேதத்தில் ரகசியங்களை அறிந்து ஆராய்ந்து அதன்படி நடக்க வேண்டும் என்பது தெய்வ சித்தம். நாம் வளர்வதற்கு ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு நாம விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் இது என்றென்றைக்கு நிலைத்திருக்க போகிறது. நமக்கு நல்லாவே தெரியும், அன்பு என்பது நிலைத்திருக்க வேண்டியது. முதலாவது அன்பு. இந்த அன்புக்கு முடிவே இல்லை, அது என்றென்றைக்கும் எட்டர்னல் சொல்லி பார்க்கிறோம். அதே போல விசுவாசமும் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்க போகுது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது மூன்றும் நிலைத்திருக்க போகுது. அதுல அன்பு தான் பெரிதா இருக்குது, அன்பு தான் முதன்மையா இருக்குது. சோ இன்னைக்கு இது மூன்று ஒன்னோட ஒன்று இணைந்து இருக்கிறது. விசுவாசம் சரி, நம்பிக்கையும் சரி, அன்பு மூன்றுமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. இதுல முக்கியமா அந்த அன்பை பெற்றுக்கொள்ள தேவன் அன்பா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த அன்பு. அந்த அன்பை அடைவதுதான் நம் எல்லாருக்குள்ளே இருக்கிற டெஸ்டினேஷன். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் காண வேண்டும் என்று காத்திருக்கிறோம். அந்த நாட்கள், அந்த முடிவு காலத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறதுனால அதிகமா வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் அந்த கிருபை தந்தார். தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்கும்படி அப்ப அந்த கிருபை தர வேண்டும் என்று இந்த வேதத்தை ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி கிருபை தந்ததுக்காக நன்றி. அதே போல இன்னைக்கு நாம முதல்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்கலாம். 1 Corinthians 13:13. 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிக்கலாம் யாருன்னா ஒருத்தர். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமேன். ஆமேன். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்குது. இவைகளில் அன்பே பெரியது. இது மூன்றுமே நிலைத்திருக்க போகுதாம். இதுக்கு முடிவே இல்லை. இந்த காண்கிற, நம்ம கண்களால் காண்கிற எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. மூன்றாம் உலக பொருள் எல்லாமே இருக்கு, அழிவு உண்டு. அது அநித்தியமானங்களா அழிந்து போக போகுது. காணப்படுகிறகள் அநித்தியமானங்களை, காணப்படாதகள் நித்தியமானகள் என்று பார்க்கிறோம். அப்ப காணப்படாத அவருடைய தேவடைய ராஜ்யத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள். அதை நாம் பிரவேசிக்கும்படி அந்த கிருபை தர வேண்டும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோட நம்ம காத்திருக்கிறோம். ஆனா இந்த காணப்படாதகளான நித்தியமானகள் எவைகள்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதுல அன்பு தான் பிரதானமா இருக்குது. அன்பு இல்லைன்னா மற்றவர்கள் இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதான் வேத வாக்கியம் கூறுகிறது. அப்ப அன்புதான் பிரதானமா இருக்குது. அப்ப தேவன் மேல் அன்பு வைப்பது மாத்திரமல்ல, ஒருவர் மேல் ஒருவரும் அன்பு வைப்பது அவசியம். சகோதர அன்பு ரொம்ப அவசியம். நாம இயேசு கிறிஸ்து மேல அன்பு வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சகோதர அன்பு இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் அல்ல. அந்த அன்பை இயேசப்பா முன்னாடியே சொல்லிட்டாரு. கற்பனைகளிலே பிரதான கற்பனை அன்புதான் இல்லைங்களா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய்க. அப்ப ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். அப்பதான் தேவன் மேல அன்பு வைத்திருப்போம் என்பதற்கு அது அடையாளமா இருக்குது. ஆனா இதில் நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது நம்பிக்கை. அன்பும் விசுவாசம் ஒன்றோடு இணைந்திருக்குது நம்பிக்கையோட. இந்த நம்பிக்கையை பத்தி தான் நம்ம பார்க்கணும். எப்படிப்பட்ட நம்பிக்கை வேண்டும் நமக்கு என்பதை குறித்தான் பார்க்கணும். ஏன்னா இந்த நம்பிக்கைன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். உலகத்தில் உள்ள மக்களுக்கு நம்பிக்கை என்பது அவர்கள் விருப்பத்தின்படி அவங்க எது ஆதாயமா இருக்குமோ அதன்படி அவங்க நம்பியிருக்கோம். ஆனா அதெல்லாம் அநித்தியமான நம்பிக்கையா தான் இருக்கும். உலக பிரகாரம் மனிதனுக்கு தேவன் நம்பிக்கை இல்லாதனால, தெய்வ நம்பிக்கை இல்லாதனால அவங்க நம்பிக்கையற்றவர்களா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய நம்பிக்கை அழிந்து போகிற ஒரு காரியத்தின் மேலதான் இருக்கும். ஆனா நம்முடைய நம்பிக்கை நித்தியமானவர்கள் மேல இருக்க போகுது. தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யம் வரப்போகிறது அதை நம்பி காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருவார் என்ற நம்பிக்கையோட நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம். ஆனா இந்த நம்பிக்கை முக்கியமா இப்ப பார்த்தோம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த மூன்றுல முக்கியமா நீங்க பாக்குறது நம்பிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா உண்மையில இந்த நம்பிக்கையை பத்தி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்பிக்கை எதுல முக்கியமா நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், யார் மீது நம்பிக்கை வைக்கும், எதற்காக என்று பார்ப்போம். 1 பேதுரு 1:13 வாசிக்கலாம். 1 Peter 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். எதுல நம்பிக்கையா இருக்க வேண்டுமா?
உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை மாத்திரமல்ல, பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஹோப், அந்த நம்பிக்கை பூர்ண அடைய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இதுல நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்திகளா இருந்து, அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஆனா இயேசுவின் வருகை கடைசி, அவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிடுச்சு. கடைசி காலகட்டத்தில் நடக்கிற சம்பவங்கள், நடக்கிற செய்திகள் நம்ம நல்லா அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். ஏன்னா வருகைக்கான அடையாளங்களை குறித்து நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் நெருங்கி இருக்கிற காலகட்டம் இது. சுத்திகள் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக இருக்கிறது. இயேசுவின் வருகை நெருங்கி விட்டோம், அதுல ரொம்ப தெளிவா இருக்க வேண்டும். அப்ப அந்த புத்தி உள்ளலா இருந்து, தெளிந்த புத்திலா இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அவர் வெளிப்படும் போது அந்த கிருபையின் மேல் தான் நம்ம பூர்ண நம்பிக்கை. எப்படிப்பட்ட கிருபை? வாசிப்போம். கொலோசியர் 1:27 வாசிக்கலாம். கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். இது ஒரு ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரகசியம் என்றால் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. சீக்ரெட் என்பது எல்லாரையும் புரிந்து கொள்வது, அறிந்து கொள்ள ஒரு விஷயமாக இருக்க முடியாது. அதுக்குதான் ரகசியம் என்று கூறப்படுகிறது. ரகசியம் என்றால் உலக ரகசியம் இல்ல, தேவ ரகசியம் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க சொல்லப்படுகிற வசனத்துல தேவ ரகசியத்தை பத்தி பாக்குறோம். இந்த ரகசியம் என்பது அவர் மேல் அன்பு வைத்தவர்கள் மட்டும்தான் அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. வேதத்தில் உள்ள ரகசியங்களை கூட எல்லாருமே ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ளவும் முடியாது. உலக மனுஷன் அதை ஒரு புத்தகத்தை போல் எடுத்து வாசித்தால் அவன் புரிந்து கொள்ள முடியாது அந்த ரகசியங்களை. நாம் கற்பனைகளை கை கொண்டு அந்த ரகசியத்தை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கும்போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது இந்த ரகசியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய வருகை குறித்து நம்ம அந்த ரகசியங்களை அறிந்து கொண்டோம். ஆனா இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ரகசியம் ஒன்று உண்டு. எது என்ற பார்க்கும்போது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த ரகசியம் உலக மனுஷனுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது. நமக்குள்ள இயேசு கிறிஸ்து அந்த மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார் என்பதை உலக மனுஷன் அறிந்து கொள்ள முடியும். ஆனா நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அந்த மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறார் என்று ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆவியினால் நடத்தப்படுகிற ஒவ்வொருத்தரும் இதை புரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். அப்ப தேவ கிருபை ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த கிருபையினாலதான் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று பார்க்கிறோம். நம்ம கிரியினால் அல்ல, நம்ம செய்கிற கிரிகளின் நிமித்தமாக ரட்சிப்பு அல்ல, கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுப்பார் என்று நாம் விசுவாசத்தோட நம்பிக்கையோட தான் காத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்ம வெட்கப்படுத்தாது என்று பார்க்கிறோம். வாசிப்போம். எபிரேயர் 10:23 வாசிக்கலாம். Hebrews 10:23. 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவுள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். முக்கியமா நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசை இல்லாமல் உறுதியாக இருக்க கட வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறது. எப்படிப்பட்ட நம்பிக்கைன்னு சொல்லி இதுக்கு முன்பு வசனத்தை பார்த்தோம் இல்லைங்களா? கிறிஸ்துவான மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதுதான் ரகசியம். அந்த நம்பிக்கை குறித்து நம்ம அசை இல்லாமல் உறுதியா இருக்க வேண்டும். அதை அறிக்கை எடுக்கிறதில் அசை இல்லாம இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, நாம அழைக்கப்பட்ட இந்த விசுவாசின் ஓட்டத்துல பொறுமையோட ஓட கடவும் என்று எழுதப்பட்டிருக்குது. ஏன்னா நம்ம இலக்கே இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் தான் இருக்குது. நம்முடைய டெஸ்டினேஷன் கிங்டம் ஆஃப் காட் தான். நாம் இருக்கிற இந்த வாழ்க்கை, இன்னைக்கு இருக்கிற இந்த கூடாரம், நம்ம செய்கிற காரியம் எல்லாமே டெம்பரரி. இது அநித்தியமான காரியங்கள் இன்னைக்கு இருக்கிறது. ஆனா நித்தியமானங்களை நோக்கித்தான் நம்முடைய இலக்கே இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம், அதை வரப்போகிற இந்த பூமியில. ஆனா அப்படிப்பட்ட நம்பிக்கை அறிக்கையிடுவதில் எனக்குள்ள கிறிஸ்துவானவர் இருக்கிறார், மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறார், அவர் வருவார், அவர் வாக்குத்தத்தின் படியே எனக்கு ரட்சிப்பு அருளுவார் அந்த கிருபையினால் என்று அப்படிப்பட்ட நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதில் நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? அசை இல்லாமல் உறுதியா இருக்க வேண்டும். என்ன நடக்கும்? சோர்வடையாமல், சோர்ந்து போகாமல், அசை இல்லாமல், அசைக்கப்படாமல் நம்ம அறிக்கைப்படையில் உறுதியா இருக்க வேண்டும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணியவர் எப்படி அவர் உண்மை உள்ள இருக்கிறார்.
இப்ப எதை வாக்குத்தத்தம் பண்ணினார்? தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி உள்ளார். அதை நாம் சுதந்திரிப்போம் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். என வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாற தேவனா இருக்கிறார். அதே போல சங்கீதம் 33:18 வாசிக்கலாம். Psalms 33:18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஆமென். அதே போல தமக்கு பயந்து, யாருக்கு பயந்து? மனுஷனுக்கு அல்ல, மனுஷ பயம் இல்ல, தேவனுக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம், தீமை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்படிப்பட்ட பயம் வேண்டும். இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எதெல்லாம் தீமை என்று அறிந்து அதெல்லாம் நான் விட்டு விட வேண்டும், அதற்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இயேசுக்கு பிரியமானது நான் செய்வேன் என்று தீமை வெறுத்து அதை விட்டு விலகி கர்த்தருக்கு பயப்படுற பயம் இதுதான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பயம், அவருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களில், யாருக்கு காத்திருக்கிறவர்கள்? அவருடைய கிருபை, அந்த கிருபை வெளிப்பட போகுது. அந்த கிருபை நம்ம எல்லாருமே நீங்க வாழ்றோம். நாம ஜீவிப்பதே அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபைனால அந்த ரட்சிப்பை அடைய போகிறோம். அந்த கிருபைக்கு காத்திருக்கிறவர்களில் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், அதே போல பஞ்சத்தில் அவளை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்குது. அப்ப பாருங்க, கர்த்தருடைய கண் யார் மேல் நோக்கமா இருக்குதா? அவருடைய கிருபை காத்திருந்தால் மட்டுமே. அந்த கிருபை காத்திருந்து ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், அதே போல பஞ்சத்தில், எப்படிப்பட்ட பஞ்சம்? வெறும் ஆகார பஞ்சம் மாத்திரமல்ல, இன்னைக்கு உலகத்துல பார்த்தோன்னா ஆகார பஞ்சமும் வந்திருக்குது. அதே போல தேவனுடைய வசனத்தை கேட்கிற பஞ்சமும் வந்திருக்குது. ஒரு நாள் வரப்போகிறது, அன்னைக்கு வசனத்தை தேடி கேட்கலாம் என்று ஓடினாலும் அவர்கள் அதை கேட்க முடியாத ஒரு நாளாதான் நடக்க போகிறது. அந்த நாள் மிக சமீபம். ஆனா இன்றைக்கே மனம் திரும்ப என்று இன்னைக்கு தேவன் எச்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறார் உலக மக்களை. ஏன்னா இன்னைக்கு வசனத்தை கேட்டு செவி கொடுத்து மனம் திரும்பினால் ரட்சிப்பு உண்டு. ஆனா அவர் வந்த பிறகு அந்த வாய்ப்பே கிடையாது மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது இன்றைக்கு மாதம் தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனா அவருக்கு கிருபைக்கு காத்து இருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ணுவாரு? மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், அதே போல பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய கண் யார் மேல் நோக்கமா இருக்கும்? அவருடைய கற்பனைப்படி நடந்து கைகொண்டு நடந்து அவர் கிருபைக்கு காத்திருந்து ரட்சிப்பு அடைவோம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமே கர்த்தருடைய கண் அவர் மேல் நோக்கமா இருக்கும். அவர்களை காப்பார், உயிரோடு காக்கவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ரோமர் 5:5 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 5:5. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். எந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதா? நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே, நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். ஒரு காலத்தில் தேவனுடைய அன்பை பெறாம, நம்ம தேவனுடைய அன்பை அறியாம தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். நம் எண்ணம் போன போக்கிலே மாம்ச காரியங்களை செய்து கொண்டு மாம்சத்து குறைவிலே செய்து கொண்டு இருந்தோம். ஆனால் தேவனுடைய அன்பின் நிமித்தமாக நாம் இந்த கற்பனை கை கொள்ளும்படி நம்மளை சிற்றித்து நம்மளை மாற்றி இன்னைக்கு அவருடைய கற்பனை கை கொள்கிற பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். நம்மளை அந்த வழியில் நடக்கும்படி நம்மளுக்கு போதித்து நம்மளை சிற்றித்து சரியான பாதை நடக்கும்படி நம்மளுக்கு அந்த ஞானத்தை மறிவை ஊற்றினார். அப்போ நம்மளுக்குள்ள அருளப்பட்டுக்கிற பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டுக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. இப்படிப்பட்ட நம்பிக்கை ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தாது என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஏன்னா பரிசுத்தாவை பெற்ற நாம் ஆவின் கனிகளோடு நடக்கும்படி, ஒருவேளை பரிசுத்தாவை பெறாவிட்டால் எப்படி இருக்கும் வாழ்க்கை? பரிசுத்தாவையே பெறவில்லை, ஆனாலும் மாம்ச சிந்தனை வாழ்ந்து கொண்ட மாம்ச சிந்தனை மரணம் என்று வேதம் கூறுகிறது. அப்போ ஆவினால் நடத்தப்பட வேண்டும். அப்ப முதல்ல நமக்கு எது தேவை? பரிசுத்தாவி தேவை. அப்போ ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்ளும்படி நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி தேவை. நமக்கு யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்? இயேசு கிறிஸ்து தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். பிதாவாக தேவன் அவர் குமாரன் என்ற பெயரிலே, இயேசு என்ற பெயரிலே அவர் வெளிப்பட்டார் மாம்சத்திலே. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ள வசிக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். நமக்குள்ள வசிக்கிறார். அப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருந்தால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது நம்மளை என்று பார்க்கிறோம்.
அப்ப நம்ம எல்லாருமே எப்படி நடப்போம்? ஒளியின் பிள்ளைகளை போல நடப்போம். ஆவின் கனிகளை நடந்து நாம ஒளியின் பிள்ளைகள் நடப்பது தெய்வ சித்தம். அப்ப முதலாவது தேவை நமக்கு ஆவின் கனிகள். ஆவின் கனிகளில் இருந்தால் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. வாசிப்போம். ரோமர் 8:23-25. ரோமர் 8:23-25. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஆமென். ஆமென். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்ப காண்கிறது கண்டு நம்புறது நம்பிக்கை கிடையாது இல்லைங்களா? கண்ணால பார்த்து நம்புறது நம்பிக்கை கிடையாது. அப்ப நம்ம எல்லாம் எதை கண்டா விசுவாசிக்கிறோம்? கண்டா விசுவாசத்தை நம்பிக்கையோட காத்திருக்கோம்? இல்ல, நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம். அந்த நம்பிக்கையோட தான் காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருவாரு, அந்த வருகை சமீபம், அந்த நாளிலே அவர் ராஜ்யத்தில் நம்ம அழைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோட தான் நம்ம காத்திருக்கிறோம். நம்பிக்கை இல்லாம நம்ம யாருமே இல்லை, நம்பிக்கையோட தான் நம்ம இருக்கிறோம். அப்போ ஆவின் முதல் பலன்களை பெற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாக புத்திர ஸ்ரீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அதனால அந்த நம்பிக்கையில நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நம்பிக்கையில தான் நாம அந்த ரட்சிப்பு அடைய போகிறோம் என்று பார்க்கிறோம். ஆனா காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கையே அல்ல. நம்ம ஒன்ன பார்த்து நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா எது உண்மையான நம்பிக்கையா? ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அப்போ ஒருத்தன் பார்த்து அதை நம்பணும்னு அவசியமே கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அப்போ நாம் காணாத நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோமா? நாம் காணாத நம்பி இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஒருபோதும் கண்டதில்லை, அது வரும் என்று நம்ம எப்படி இருக்கிறோமா? அந்த நம்பிக்கையோட நம்ம பொறுமையோட காத்திருக்கிறோம். அப்ப நமக்குள்ள அந்த பொறுமை உண்டு. ஏன்னா காணாதை நம்ம நம்பி இருக்கிறதுனால அந்த பொறுமை நமக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து வருவாரு, 23 வருவாரா இல்ல 24 வருவாரா நமக்கு தெரியல. ஆனா இந்த காலகட்டத்துல வருவாரு. அதுக்கான அடையாளம், அதற்கான மாதம், எந்த வருஷத்துக்குள்ள வருவாரு, எந்த காலகட்டத்துல வருவாரு, அதுக்கான அடையாளங்கள், இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் என்ன, அதெல்லாம் அறிந்து கொண்டோம். அறிந்து கொண்டு நான் இயேசு கிறிஸ்து வருவாரு, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். இப்போது அதுக்கான சமயம் வந்திருக்கிறது, நான் ஆயத்தப்பட வேண்டும், காத்திருக்க வேண்டும் என்று நமக்குள்ள என்ன இருக்குதா? நமக்குள்ள அதே பொறுமைதான் இருக்குது. நமக்கும் அந்த பொறுமை இருக்குது. ஏன்னா நாம் காணாத நம்பி இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வரும், அதனால நான் பிரவேசிப்பேன், நாம் ஆசாரியர்களை போல ராஜாக்களை போல அரசாளுவோம் என்ற நம்பிக்கையோட நம்ம எல்லாருமே பொறுமையோட காத்திருக்கோம் என்று பார்க்கிறோம். வாசிப்போம். ரோமர் 15:13 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. நம்முடைய நம்பிக்கை எப்படி பெருகுமா? நாளுக்கு நாள் அது பெருக வேண்டும். இல்லாவிட்டால் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய முடியாது. அப்ப நம்முடைய நம்பிக்கையும் நமக்குள்ள இருந்து பெருக வேண்டும், அது வளர வேண்டும். எப்படி? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. அப்ப பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டுகிறபடியால் அந்த நம்பிக்கை வைக்கப்படுது. அந்த நம்பிக்கையினாலே நாம் பெருகுவோம் என்று பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியின் பலத்தினால்தான் நம்ம எல்லாருமே அந்த நம்பிக்கையில பெருகிறோம். அப்போ நம்பிக்கையின் தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து விசுவாசினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த நம்பிக்கை பெருகும்படி உதவி செய்வார். அவருடைய பலத்தினால்தான் நம்ம நம்பிக்கை பெருகிறோம். அதே நம்பிக்கையின் தேவன் இயேசு கிறிஸ்து விசுவாசினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்திலும் சமாதானம் நம்மளை நிரப்புவார் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சமாதானம்? உலகம் தருகிற சமாதானம் அல்ல. உலகத்தில் இருக்க சமாதானம் அது அநித்தியமானகள். ஆனா நித்தியமான ஒரு சமாதானம், நித்தியமான ஒரு சந்தோஷம் நம்ம உலகத்தை தருவார். அது எட்டர்னலா இருக்க போகுது, அது என்றென்றைக்கு நம்மோடு இருக்க போகிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் ஒரு மிக சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அது வரும், அந்த தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, நான் காத்திருக்கிறேன், அதை அடைவேன், அது கிட்ட சமயமா இருக்குது என்ற ஒரு நம்பிக்கையோட சந்தோஷோட காட்டுகிறோம். அது காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம் உலகத்தில் ஊற்றப்பட்டு நம்மளுக்கு
அவருடைய பலத்தினாலே அந்த நம்பிக்கையை நமக்குள் பெருக்கி இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையில தான் நம்ம எல்லாரும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்பிக்கையில பெருகும்படி அவருடைய பலத்தினாலே நமக்கு உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:17-18 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:17-18. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள். ஆமென். ஆமென். மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று சொல்லப்படுகிறது. உலகத்துல அத்தனை பேருக்கும் அல்ல. இன்னைக்கு உலகம் எல்லாமே அதை நோக்கி இருக்கிறாங்களா? இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய கற்பனை மேல் கை கொண்டு அன்பா இருந்து கற்பனை கை கொண்டுகிற நமக்கு என்று எழுதப்படுது. அப்ப யார் அந்த நமக்கு? இயேசுவின் மேல் அன்பு வைத்தவர்கள். அன்பு என்றால் என்ன? நான் இயேசு அறிந்திருக்கேன், நான் அவர் மட்டுமே என்று நான் விசுவாசிக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அன்பு. அப்ப இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமா இருக்குது. சத்திய வசனங்களை பேசுகிறார். அவருடைய வசனமே சத்தியம். அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அதன்படி கை கொண்டு நடந்து முடிவுறது நிலைத்திருந்தால் நம்மளை பார்த்து சொல்றாரு, நோக்கி நமக்கு அதிசீக்கிரம் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம். இந்த உபத்திரம் லேசானது அப்படின்னு பாக்குறோம். இது லைட் அப்ளிக்ஷன். இது அதிகமா இல்ல, சுமக்க கூடாதபடிக்கு அதிகமான பாரத்தை நம்ம மேல வைக்கல ஆண்டவர். இந்த உபத்திரம் எப்படி இருக்குதான்? லேசான உபத்திரம். இது கொஞ்ச காலம், இது லேசாதான் இருக்க போது. அதிசீக்கிரம் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறதாம். அதே போல ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானகள், காணப்படாதகளோ நித்தியமானகள். இன்னைக்கு நம்ம கண்ணால பார்க்கிறது எல்லாமே இது டெம்பரரி, அநித்தியமானகள். தேவட ராஜ்யம் வருவதற்கு முன்பாக 3ஆம் உலக போர் வரப்போகுது என்று வேத வாக்கியம் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ அந்த 3ஆம் உலக போர் வரும்போது பெரிய அழிவு காத்திருக்கிறது என்று தேவன் எச்சரித்துள்ளார். வேத வாக்கியங்கள் எல்லாமே தீர்க்கதரிசனமாக நிறைவேறிய காலகட்டத்துல இருக்கணும். நிறைவேறி முடிகிற காலகட்டத்தில் இருக்கிறதுனால முக்கியமான ஒரு அடையாளம் 3ஆம் உலக போர் நடக்க வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு நாம பாக்குற இந்த இஸ்ரேல் காசா போர் கூட ஒரு அடையாளமா தான் இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் காசா போர் ஒரு பெரிய சண்டை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்குது. இது ஒரு 3ஆம் உலக போர் தான் முடிய போகிறது என்று நல்லாவே அறிகுறிகள் நல்லா தோன்றுகிறது. அப்போ இதெல்லாம் நடக்க வேண்டிய காரியங்கள். ஆனா இதெல்லாம் இந்த 3ஆம் உலக போர்ல நாம காணுகிற எல்லாமே அழிந்து போகிறது. இந்த பூமியில எதெல்லாம் பெருமையாக நிற்கிறதோ, இதெல்லாம் பொக்கிஷம் என்று எண்ணி அதை இது என்னுடைய சொத்து, என்னுடைய சம்பது, இதை நான் நம்பி இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு அநித்தியமானவர்கள் நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிற எல்லாமே விழுந்து போகிற காலகட்டம். இதெல்லாம் அநித்தியமானகள். ஆனா காணப்படாதவர்கள் அது நித்தியமானகள். தேவனுடைய ராஜ்யம் அது நித்தியமா இருக்க போகுது. அவருடைய அன்பு நித்தியமானகள். அப்ப இயேசு கிறிஸ்து ராஜ்யம் வந்த பிறகு அது என்றென்றைக்கும் அசைக்கப்படாத ஒரு ராஜ்யம், அது நித்தியமான ஒரு ராஜ்யமா இருக்க போகிறது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 147:11, 147:11. 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்க வேண்டுமா? நாம சொல்லும், கர்த்தர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து மேல எனக்கு அன்பு உண்டு, நான் ரொம்ப மிகவும் பிரியமா இருக்கிறேன். பிரியமா இருப்போமாகில் நாம் என்ன செய்வோம்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம். என் மேல் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நேரடியாக கூறுகிறார். ஆனா கர்த்தர் நம்ம மேல அன்பா இருக்கணும். நாம என்ன செய்யணும்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார். அப்போ பயந்து என்பது அவருடைய கற்பனைகளை கை கொள்வது அடங்கும். அப்ப தீமைகளை தீமையான காரியங்களை விட்டு தேவனுக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய கிருபை காத்திருந்தால் அவங்க மேல மட்டும்தான் கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-5. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரமும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமேன். ஆமென். பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்படி சொல்லுகிறார், நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால். அப்போ நாம் எல்லோரும் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? நாம செய்கிற வெறும் கிரிய நிமித்தமாக அல்ல, விசுவாசத்தினாலே நாம எல்லாரும் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோமா? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதே போல அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நம்ம பவுல் கூறுகிறார், என்ன கூறுகிறார்? மேன்மை பாராட்டுகிறோம். எதுல மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுல் கூறுகிறாராம்? தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நம்ம என்ன பண்றோமா? அவர் சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரம் என்ன பண்ணுமா? பொறுமை உண்டாக்கும். உபத்திரம் இருக்கிறது நல்லது. உபத்திரம் எல்லாம் உண்மையான இயேசுவின் பிள்ளைகளுக்கு உபத்திரம் இந்த பூமியில இருக்கும். அது லேசான உபத்திரம் தான் இருக்கும்னு சொன்னார் ஏசப்பா. அது திராணிக்கு மேல ஒருபோது சோதிக்கப்பட விட மாட்டேன். நமக்கு இருக்கிற உபத்திரம் அதுக்கு ஒரு லிமிட் தான் வச்சிருப்பார். அதை சகிக்கக்கூடிய அந்த தன்மையும் ஆண்டவர் கொடுப்பார். அது அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா இந்த உபத்திரம் அவசியம். அந்த உபத்திரம் இருக்கிறதுல என்ன நடக்கும்? பொறுமையை உண்டாக்குமா. அந்த பொறுமையினால என்ன நடக்குமா? பரீட்சையை உண்டாக்கும். பரீட்சையை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து என்று பவுல் கூறுகிறார். அதனால அப்படிப்பட்ட நம்பிக்கையில பாருங்க, பவுல் கூறுறார், உபத்திரங்களையும் நான் என்ன பண்றேன்? மேன்மை பாட்டுகிறேன். உபத்திரம் நல்லதுதான். இயேசு கிறிஸ்து நிமித்தமாக எனக்கு உபத்திரம் வந்தது, அதனால நான் பிரியப்படுகிறேன், அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன் என்று பவுல் அநேக இடங்களுக்கு கூறுகிறார், சாட்சி கொடுக்கிறார். அது பிரியப்படுகிறேன். Behold, I bear the marks of the Christ. அவருடைய அச்சு அடையாளங்களை நான் சரீரத்திலே பெற்றிருக்கிறேன் என்று அதுல நான் பிரியப்படுகிறேன் என்று பவுல் கூறுகிறார். உபத்திரத்தில் நான் ரொம்ப மிக பிரியப்படுகிறேன், அதுல மேன்மையை பாட்டுகிறேன் என்று பவுல் கூறுகிறார். அது நல்லது. அதுல பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து அதில் நான் மேன்மை பாட்டுகிறேன் என்று பவுல் கூறுகிறார். வாசிப்போம். அடுத்தது யோபு 8:13 வாசிக்கலாம். யோபு 8:13. 8:13 வாசிங்க. தேவனை மறுக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும். ஆமென். தேவனை மறக்கிற எல்லோருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும். தேவனை மறந்தா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கைவிட்டு விடார். ஒருபோதும் அவரை மறக்க கூடாது, அவரை மறக்கவே கூடாது என்று வேதம் கூறுகிறது. தேவனை மறக்கிற எல்லோருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். அதே போல மாயக்காரன் நம்பிக்கை அழிந்து போகும். யாருடைய நம்பிக்கை அழிந்து போகுமா? மாயக்காரன் நம்பிக்கை. மாயக்காரர் ஹிப்போக்ரைட்ஸ். இவங்க கொடுத்து இயேசு கிறிஸ்து கூட புதிய ஏற்பாடுல மத்தேயு கூட சொல்லியிருக்காரு, இந்த ஹிப்போக்ரைட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாயக்காரர், வேதபாக, பரிசேயர், இவங்க எல்லாருமே அந்த வேதத்தை நல்லா அறிந்திருப்பாங்க, ஆனா அது ஒருபோதும் கை கொள்ள மாட்டாங்க. அவனை பார்த்தா மாயக்காரன் சொல்றாரு ஆண்டவர். வேதபாரகர், பரிசேயர், இவங்க எல்லாமே வேதத்தை நல்லா அறிந்திருந்து மற்றவங்களுக்கு போதிப்பாங்க, ஆனா ஒருபோதும் அவங்க கை கொள்ள மாட்டாங்க என்று பார்க்கிறோம். மத்தேயுல அதுதான் ஆண்டவர் அவங்களை எச்சரிக்கிறார். மாயக்காரர், வேதபாரகர், பரிசேயர், அவங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுறீங்க. நீங்கள் அதில் பிரவேசிக்கிறது இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. நீங்களும் அதில் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிப்பவர்களையும் நீங்க தடுக்கிறீங்க. அதுல நீங்க அவங்க பிரவேசிக்காதபடிக்கு நீங்க தடையா இருக்கிறேன்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்றாரு. இந்த பரிசேயர், ஹிப்போக்ரைட்ஸ், இவங்களை பார்த்தா சொல்றாரு மாயக்காரர். ஆனா அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குமா? அவங்க நினைக்குவாங்க, நான் வேதத்தை வாசித்து விட்டால் அவங்க நல்லா வேதத்தை நல்லா அறிந்திருப்பாங்க, இந்த மாயக்காரர். அதனால ஆண்டவர் அவங்க எச்சரிக்கிறார் நேரடியாக. அந்த இயேசு கிறிஸ்து அவங்க எச்சரிப்பார், அன்னைக்கு நீங்கெல்லாம் வேதத்துல நல்லா வாயினால் நீங்க நல்லா பேசுறீங்க, ஆனா ஒருபோதும் நீங்க கை கொள்றதுன்னு ஆண்டவர் அவங்களை கடிந்து கொள்றாரு. அவங்களை பார்த்து மாயக்காரன் சொல்றாரு. அப்ப மாயக்காரோட நம்பிக்கை எப்படி இருக்குமா? நாம ஆபிரகாமின் பிள்ளைகள், நாம தேவனுடைய ராஜ்யத்தை அடைவோம்,
அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை அழிந்து போகும் சொல்றாரு. மாயக்காரின் நம்பிக்கை அழிந்து போகும். ஏன்னா அவங்க கற்பனை கை கொள்றது இல்ல. மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறாங்களே, ஆனா ஒருபோதும் கை கொள்றது இல்ல. அவங்கள பார்க்க சொல்றாரு மாயக்காரர், ஹிப்போக்ரேட்ஸ் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அழிந்து போகும் என்று ஆண்டவர் கூறுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17-19. 17-19. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். ஆமென். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இல்லாம, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இல்லாம நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம. ஏன்னா அந்த ஐஸ்வர்யம் வந்து நிலையற்றது, அது டெம்பரரி, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம போயிடும். அதன் மேல் நம்ம ஒருபோதும் நம்பிக்கை வைக்க கூடாதான். ஆனா நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்ப எதுல நம்பிக்கை வைக்கணுமா? ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த பணத்தின் மேல ஒருபோது ஐஸ்வர்யம் நம்பிக்கை வைக்க கூடாது. இது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காம போயிடும் கண்டிப்பா. ஏன்னா இதெல்லாம் நிலையற்றது என்று கூறப்படுகிறது. இதெல்லாம் நிலையற்றது, இதெல்லாம் டெம்பரரி, அழிந்து போகிற ஒரு பொருள். ஆனா எது மேல் நம்பிக்கை இருக்கணுமா? நமக்கு எல்லா விதமான நன்மை அனுபவிக்கத்தக்க சகல நன்மைகளையும் அளிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், பணத்தின் மேல் அல்ல ஒருபோதும். ஏன்னா இதெல்லாம் நிலையற்றது. அப்ப தேவன் நமக்கு என்ன வேண்டும் என்று நமக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். நமக்கு உணவு வேணும், உடுத்த உடைய வேண்டும், நமக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டும் என்று நாம் சொல்வதற்கு முன்பே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அதனால அவர் நன்மையான நம்மளுக்கு கொடுத்து அவர் போஷிக்கிறார் நம்மளை. அப்ப நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேலதான் இருக்கும். அப்ப நம்ம நம்பிக்கை அவர் மேல இருந்தா நம்முடைய நன்மைக்கேனுவான அது எல்லா காரியங்களும் அவரே சந்திப்பார். அப்படி நம்பிக்கை யார் மேல வைக்கணுமா? ஐஸ்வர்யத்தின் மேல் அல்ல, ஜீவன தேவன் மேல் தான் நம்பிக்கை வேணும். ஏன்னா நன்மை செய்யவும் நற்கைகளின் ஐஸ்வர்யங்களாக தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண கொள்ளவர்களாக இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவருக்கு கட்டளையிடு. இப்ப பாக்குறோம் வசனம் கூறுகிறது. ஏன்னா அந்த ஐஸ்வர்யம் வந்து நிலை இல்லதுன்னு சொல்லி பார்த்தோம். ஏனால் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருத்தனுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, 10 கோடி 20 கோடி 100 கோடி என்றே இன்னைக்கு பணக்காரர் லிஸ்ட் போட்டு பாக்குறாங்க. நீங்க உலகத்துல வந்து பெருமை கொள்கிறார்கள். என்கிட்ட வந்து இவ்வளவு பணம் இருக்குது, நான் உலகத்துல பெரிய பணக்காரன், உலகத்துல நம்பர் 1 பணக்காரன். ஆனா வசனம் கூறுகிறது, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் கூட அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அவ்வளவு இருந்தாலும் கூட வசனம் எச்சரிக்கிறது, இன்றைக்கு உன் ஆத்மா எடுத்துக்கொண்டால் அது யாருடையதா இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. அப்ப கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் கூட ஒரே ராத்திரியில் அவன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் அதெல்லாம் யாருடையது? அவன் அனுபவிக்க முடியாது. ஆனா அவன் மறிக்கும் போது ஆஸ்தி அவனோட கூட போகிறதில்லை. அப்போ எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அப்படி நம்பிக்கை எது மேல இருக்கணுமா? ஜீவனுள்ள நம்பிக்கை, ஜீவனுள்ள தேவன் மேல்தான் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதே போல வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6:9. அதே போல வாசிங்க 1 தீமோத்தேயு 6:9 இதே அதிகாரத்துல. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஆமென். அதனால ஐஸ்வர்யத்தை மேல் நம்பிக்கை கூட சொல்லி பார்த்தோம். ஏன்னா அதை விரும்பி நான் ஐஸ்வர்யனா மாறணும், நான் ஒரு பெரிய டாப் 10 ரிச் பர்சனா மாறணும் என்று விரும்பினால் அவங்க என்ன நடக்குமா? அது சோதனையிலும் கண்ணியிலும் விழுவார்கள், மனுஷர்களை கேட்டிலும் அழிவிலும் அமுத்துகிற மதிக்கேடும் சேதமான பல இச்சைகளில் விழுவார்கள். அவங்க அதுலயே ஒரு டிராப் வாரி சிக்கி அதை விழுந்து போவார்கள் என்று பார்க்கணும். அதனாலதான் அது மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது என்று பார்த்தோம். அதே போல பாத்தீங்கன்னாக்கா இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாக இல்லாம நிலையற்ற ஐஸ்வர்யம் மேல் நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு என்று பார்த்தோம். அடுத்தது வாசிப்போம் எபிரேயர் 7:19 வாசிக்கலாம். He was 7:19. 7:19. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது.
அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். ஆமென். ஆமன். நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்துவதில்லை. நியாய பிரமாணத்தால் சில பேர் நீதிமான ஆவணம் சொல்லி விரும்புறார். அவங்க எல்லாம் என்ன இடம் நடக்குமா கிருபிடிந்து விழுந்து போனார்கள் என்று தேவன் எச்சரிக்கிறார். நான் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும், கை கொண்டு நடக்கணும். சில பேர் நியாயப்பிரமாணம் காரியத்தை இன்னும் கூட கடைப்பிடிக்கிறாங்க. இன்னைக்கு ஓய்வு நாள், சனிக்கிழமை ஓய்வு நாள். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னா ஒரு பொய்யான உபதேசம். நாங்க எதை கடைப்பிடிச்சாலும் கடைப்பிடிக்காவிட்டாலும் இதை மாட்டம் நாங்க கடைப்பிடிப்போம். எதையா அதாவது நியாயப்பிரமாண காரியமாகிய ஓய்வு நாள், ஓய்வு நாள் மட்டும் நாங்க கரெக்டா அனுசரிப்போம் என்று சிலர் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. சனிக்கிழமை ஓய்வு நாள் அதை கடைப்பிடிக்க வேண்டும், அது தேவனுடைய கட்டளை என்று, அது ஒன்று மாற்றமே கடைப்பிடிக்கிற ஒரு கூட்டம் என்று. அதான் நான் நீதிமானன்னு விரும்புகிறார்கள் சில பேர். ஆனா நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்தாது என்று வேதம் கூறுகிறது. அதிக நன்மையான நம்பிக்கையே வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. எது பூர்ணப்படுத்துமா? அதிக நம்பிக்கையான நம்பிக்கையே வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையால் தேவனிடத்தில் சேருகிறோம். இதுதான் நமக்கு முக்கியம். ஆனா நியாயப்பிரமாணம் ஒருபோதும் தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிவா இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி லா. சிலுவையில் அவர் மரித்த பிறகு நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவு வைத்தார். அவர் நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார் என்று பார்க்கணும். நான் நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். அப்போ கிரைஸ்ட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி லா என்று கூறப்படும் போது நியாயப்பிரமாணம் இன்னும் சில கடைப்பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அது ஒருபோதும் எதையும் பூர்ணப்படுத்த முடியாது என்று பார்க்கிறோம். அப்போ நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறதாம். அந்த நம்பிக்கையினால் நாம என்ன பண்றோம்? தேவனிடத்தில் நம்ம சேருகிறோம் என்று பார்க்கிறோம். அப்ப எது முக்கியம் என்று இந்த வசனம் மூலமா அறிந்து கொள்ள முடியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4-5. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு கேட்டதுக்காக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, இயேசு கிறிஸ்து அவர் நம்மளுக்காக பாடுகள் அனுபவிச்சார், அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார். மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அதான் என்ன நடக்குது? அழியாததும் மாசற்றதும் வாழதும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி, அவர் மரித்து உயிர் தெழுந்தனாலே அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தாராம். அப்ப நாம எல்லாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோமா? ஆம். அப்படி மிகுந்த இரக்கத்தின்படியே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்க இருக்குதான்? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் வைக்கப்பட்டிருக்குதா அந்த சுதந்திரம், அந்த ஃப்ரீடம் நமக்கு எங்க இருக்குதான்? அவருடைய கிங்டம்ல இருக்குது. அப்போ கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வருகையின் போது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு எப்படி இருக்குதா? அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்து வாசிப்போம். பவுல் ஆசியாவில் இருக்கும்போது அவருக்கு அந்த நிந்தை குறித்து அவர் ஒரு ரெண்டு விஷயத்த சொல்றார். பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-10. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-10. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆமென். ஆமென். பவுல் கூறுகிறார், ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அது என்னவென்றால், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்க எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று பவுல்
அந்த உபத்திரத்தை குறித்து அங்க கூறுகிறார். நம்ம பிழைப்போம் என்ற அந்த நம்பிக்கை அற்று போகத்தக்க மிஞ்சின அதிகமான பாரம் வருத்தம் எங்களுக்கு உண்டாயிடுச்சு சொல்லி பவுல் கூறுகிறார். ஆனாலும் கூட நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இல்லாம மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அதனால பவுல் ஒருபோதும் கவலையும் படலாம், பயப்படவும் இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே ரத்த சாட்சியா மரித்தார்கள் அன்று. ஆனா ஒருபோதும் அவங்களுக்கு எது மரணத்தை குறித்து ஒருபோதும் அவங்க கலங்கவும் இல்லை, பயப்படவும் இல்லை. அவங்க தைரியமா சீஷர்கள் அறிவித்தார்கள். போகும் இடமெல்லாம் அவங்களை வரவேற்று அவங்களை உட்கார வைத்து நல்ல சொகுசான சிங்காசனம் உட்கார வைத்து அவங்களுக்கு வரவேற்றாங்க. ஒருபோதும் கிடையாது. அவங்க எப்போதுமே உபத்திரம் இருந்துச்சு. அவங்களை கொலை செய்யணும், எப்படி அது கொல்லப்படணும் அப்படின்று அவங்களை வகை தேடினார்கள். பவுலுக்கு அநேக இடங்கள்ல உபத்திரம் இருந்தது. இன்னைக்கு மரித்து விடுவோம் என்று அவங்களுக்கே தெரியாது. ஆனா மரணத்தை எதிர்கொள்ள அவங்க எல்லாத்துக்குமே ரெடியா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துக்காக மரிப்பதற்கும் அவங்க தயங்கவே இல்லை, அவங்க ரெடியா இருந்தாங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இல்லாம மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அது நடக்கும், நாங்கள் மரிப்போம் என்று நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட நாங்கள் பயப்படவே இல்லை. அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்பிவித்தார். ஆனாலும் அப்படி மரணம் எங்களுக்கு நேரிடும் நல்லாவே தெரியும். நம்பிக்கை அற்று போகத்தக்க அந்த உபத்திரம் இருந்துச்சு. ஆனாலும் கூட பவுல் கூறுகிறார், அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்பிவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்பிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்று பவுல் கூறுகிறார். இப்படி ஒரு நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும். அப்ப இயேசுவின் வருகைக்கு முன்பாக உபத்திரம் உண்டு. ஆனாலும் கூட நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து மேலே. பவுல் கூறுவது போல அவர் எங்களை தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். எங்கள் மேல் நம்பிக்கை வைக்கல, நாம் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். எங்க மரணம் வரும் என்று அறிந்திருந்தோம். ஆனாலும் கூட அந்த மரணத்துல எங்களை தப்புவித்தார் என்று நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இல்லாம மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கிறோம். எங்களையும் ஒரு நாள் எழுப்புவாரு. அப்படி நம்பிக்கை நமக்கும் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து வருவாரு. அவர் வரும்போது நாமும் ஒரு நிமிஷத்திலே நாம் மறு ஆக்கப்படுவோம். மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், நாம ராஜ்யத்தை அடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கும் வேண்டும். வாசிப்போம், கலாத்தியர் 5:4-5 வாசிப்போம். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். ஆமென். ஆனா நியாய பிரமாணத்தினாலே நீதிமான ஆகணும்னு சொல்லி விரும்புறவங்க அவங்க எல்லாருமே கிறிஸ்துவ விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து போயிட்டாங்கன்னு என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆனா பவுல் சொல்றாரு, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். ஆனா பவுல் கூறுறார் பாருங்க, நாங்களும் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கும் தேவை. வாசிப்போம், எபேசியர் 4:4-6 வாசிக்கலாம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. அப்போ நம்மள ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்காராம்? 2 விசுவாசம் உண்டா, இல்ல 2 நம்பிக்கை உண்டா, இல்ல 3 நம்பிக்கை உண்டா? அல்ல, ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போலவே எப்படி இருக்குதான்? அப்ப ஒரே நம்பிக்கை அழைக்கப்பட்டிருந்தால் நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? ஒரே சரீரம் இருக்கிறது போல ஒரே ஆவியும் நமக்கு உண்டு, ஒரே கர்த்தர் உண்டு. அவர் தான் ஆண்டவராக கர்த்தர், இயேசு கிறிஸ்து அந்த கர்த்தர். அப்ப ஒரே விசுவாசம் தான் உண்டு. நமக்கு 2-3 விசுவாசம் அல்ல, ஒரே விசுவாசம் தான். அப்ப ஒரே ஞானஸ்தானம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரே ஞானஸ்தானம் உண்டு. எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர்தான் இயேசு. அப்போ அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். அப்போ ஒன் என்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே தேவன், ஒரே விசுவாசம். அப்ப நம்ம எப்படிப்பட்ட நம்பிக்கை அழைக்கப்பட்டது? இந்த ஒரே தேவன் நம்பிக்கை தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3 தெய்வங்கள் அல்ல, ஒரே தேவன், ஒரே விசுவாசம் என்று ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போலவே நாம இந்த ஒரே விசுவாசம் நம்ம இருக்க வேண்டும். வாசிக்கலாம், கொலோசியர் 1:21-22.
முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். ஆமென். முன்னே அந்நியராயும், முன்னே நம்ம எப்படி இருந்தோமா, ஒரு காலத்துல இயேசு அறியாத பிள்ளைகளை போலதான் இருந்தோம். அந்நியரா இருந்தோம், தேவனுக்கு தூரமா இருந்தோம், மனதில் சத்துக்களை போல இருந்தோம். உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்போது ஒப்புரவு ஆக்கினார். முன்னே அப்படி இருந்தோம். அவர் மாம்ச சரீரத்துல அந்த மரணத்தினாலே, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே இப்போது எப்படி இருக்கிறோமா, ஒப்புராக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல், நாம கேட்ட இந்த சத்தியத்தை விட்டு ஒருபோதும் இந்த நம்பிக்கை விட்டு அசையாம ஸ்திரமாயும் உறுதியாகவும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அப்போ நாம கேட்ட இந்த சுவிசேஷம், நமக்கு ஒரே காஸ்பல் தான், 2-3 காஸ்பல் கிடையாது. ஒரே சுவிசேஷம், ஒரே விசுவாசம் சொல்லி பார்த்தோம். அப்ப இப்படிப்பட்ட நம்பிக்கை விட்டு நம்ம அசையாம இருக்க வேண்டும், இதில் உறுதிப்பட வேண்டும் என்று தெய்வ சித்தமா இருக்குது. வாசிப்போம். எபிரேயர் 6:11-12 வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கை பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாக காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். ஆமேன். ஆமேன். பாருங்க, பவுல் கூறுகிறார், நீங்கள் அசதியா இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்ற வேண்டும். அப்ப யாரை பின்பற்ற வேண்டும் என்று பவுல் கூறுகிறார்? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, இவங்கெல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள். இவங்கெல்லாம் வாக்குத்தத்தம் பெறும்படி ஆண்டவர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவங்க விசுவாச தகப்பன் என்னப்பட்டார்கள். ஆபிரகாம் விசுவாச தகப்பன் சொல்லி பாக்குறோம். அப்போ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசினாலும் நீடிய பொறுமையினாலும் அவங்க என்ன பண்ணாங்க, சுதந்திரத்துக் கொள்ளுகளா இருந்தாங்க. அவங்களும் நம்ம பின்பற்ற வேண்டும். பின்பற்றலாம் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தும் டில் த எண்ட் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். அப்படி இப்படிப்பட்ட நம்பிக்கையில நாம என்ன பண்ணுமா, அவளை பின்பற்ற வேண்டும். பவுல் கூறுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல என்னை பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றினோனோ அதே போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் கூறுகிறார். வாசிப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீத்து 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனுக்கும் நமது இரட்சையுமாக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையும் பிரசன்னமாகுதலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு போதிக்கிறது. ஓகே, நம்ம பாக்குறோம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் அதே போல மகாதேவனும் நமது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துடைய மகிமையை பிரசன்னமாக்குதலுக்கும் 2ஆம் வருகை அவர் பிரசன்னமாக போகிறார். அந்த பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு போதிக்கிறது. அப்ப நம்முடைய நம்பிக்கை எது? தேவனுடைய ராஜ்யம், அவர் வரப்போகிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில இயேசு கிறிஸ்துடைய மகிமை பிரசன்னமாக்குதல நம்ம என்ன பண்ண வேண்டுமா, எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. அப்போ யார் எதிர்பார்ப்பாங்க இயேசு கிறிஸ்து வருகைய? இன்னைக்கு உலகம் இயேசு கிறிஸ்து அறியாத மக்கள் அவரை எதிர்பார்க்க மாட்டாங்க. கோடிக்கணக்கான மக்கள், இயேசு அறியாத மக்கள் அவர் எதிர்பார்க்க மாட்டாங்க. இயேசு வர போகிறார் என்பது தெரியாது அவங்களுக்கு. அநேக கிறிஸ்தவர்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வசனத்தை ஆராயாத படிக்கு அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது சிலருக்கு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மக்கள் வெறும் பெயர் கிறிஸ்தவ போலதான் வாழ்றாங்க தவிர வசனத்தை ஆராயாத படிக்கு அவர்கள் அசட்டையா இருக்கிறாங்க. அவங்க அறிய மாட்டாங்க. கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, நாம் காத்திருக்க வேண்டும், காத்திருப்பு, அது எல்லாமே இருக்காது. அவனுடைய எண்ணமே எப்படி இருக்கும்? அவனுடைய நம்பிக்கை உலகத்துக்குரிய காரணம் இருக்கும். இயேசு கிறிஸ்து வர மாட்டாருப்பா, நீங்க சொல்றீங்க, அவர் 2000 வருஷம் ஆயிடுச்சு, அப்படிதான் பேசுவாங்க.
அவங்க அசட்டையா இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவர் மேல் அன்பு வைத்து கற்பனை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகள் காத்து கொண்டிருக்க வேண்டும். அதான் சொல்ற வசனம் கூறுகிறது, பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் நம்பிக்கிற ஆனந்த பாக்கியம். அப்ப நாம மட்டும் தான் நம்பி இருக்கிறோம் அந்த ஆனந்த பாக்கியத்தை. அப்ப நாம் என்ன பண்ண வேண்டுமா, அந்த பிரசன்னமாக காத்து எதிர்பார்க்கணும். இயேசு வருவாரு, ஆயத்தப்பட வேண்டும், காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையினால அந்த ரட்சிப்பு அடைந்து ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று அந்த நம்பிக்கை உள்ளவராக நம்ம வாழ வேண்டும் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. வாசிப்போம். நீதிமொழிகள் 10:28 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:28. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். ஆமென். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேலதான். அவர் ராஜ்யம் வருகிறத நம்பி காத்திருக்கணும், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்பிக்கை அது மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லி வேதம் கூறுகிறது. அப்போ நீதிமான நம்பிக்கை எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா துன்மார்க்குடைய அபேட்சையோ அழியும். துன்மார்க்குடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய எதிர்பார்ப்புல உலகத்துக்கு உரிய காரணங்களா இருக்குது. நான் 5 வருடம் பிறகு இல்ல 10 வருடம் 20 வருடம் பிறகு இதெல்லாம் செய்வேன், அதை அடைவேன், இத லட்சத்தை அடைவேன் என்று அவனுடைய இலக்கெல்லாம் உலகத்துக்குரியதா இருக்குது. அப்ப துன்மார்க்கமாய் வாழ்கிறவருடைய இலக்கு அது அழியும், அவனுடைய எண்ணமே அழியும் என்று வேதம் கூறுது. ஆனா நீதிமான நம்பிக்கை அது மகிழ்ச்சியாக்கம் என்று பார்க்கிறோம். வாசிப்போம். யோபு 27ஆம் அதிகாரத்துல 8-9 வாசிக்கலாம். யோபு 27:8-9. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? ஆமென். மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும், மாயக்காரன் எப்படிப்பட்டவன? அவன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மா எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? சிஸ்டர் விக்டோரியா மியூட் பண்ணுங்க, வாய்ஸ் டிஸ்டர்பா இருக்கு. ஓகே. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும், இந்த மாயக்காரனை பத்தி நம்ம முந்தின வசனம்ல வாசித்தோம். ஹிப்போக்ரைட்ஸ் இல்லைங்களா? அவன் என்ன பண்ணுவான்? பொருளை தேடி வைத்திருந்தாலும் கூட தேவன் அவன் ஆத்மா எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை எங்க? ஏன்னா அவனுடைய நம்பிக்கை எல்லாம் என்னது? தேவன் மேல இல்ல. அப்போ தேவன் அவனை ஆத்மா எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன போகுது? அது வீணா போகும் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோபு 31ல அதே போல யோபு 31ல 24-28 வாசிக்கலாம். யோபு 31:24-28. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்திருந்தும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. பாருங்க, யோபு கூறுகிறார், நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், அது அப்படி சொன்னக்கா யோபு கூறுகிறார், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமா இருக்கும். இது அக்கிரமம். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நான் மறுதலிப்பேன், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி யோபு கூறுகிறார். அப்ப தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு, என்னோட நம்பிக்கை நான் சொல்ல மாட்டேன் சொன்னாக்கா என்ன சொல்றாரு? அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேன். அப்போ பொண்ணை பார்த்து என் நம்பிக்கை என்று கூறுகிறவர்கள் அத்தனை பேரும் என்னோட நம்பிக்கை எல்லாம் பணத்து மேலதான், இந்த பொண்ணு மேலதான் என்று கூறுகிற அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க? தேவனை மறுதலிப்பாங்க. அதான் யோபு சொல்ற, நான் அப்படி சொல்ல மாட்டேன். தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் கிடையாது, நான் சொல்ல மாட்டேன் என்று யோபு கூறுறார். வாசிப்போம். சங்கீதம் 130:5 வாசிக்கலாம். 130:5. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆமென். தாவீது சொல்றான், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். யாருக்கா? ஐ வெயிட் ஃபார் த லார்ட். என் ஆத்மா காத்திருக்கிறது. யாருக்காக? கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். என் ஆத்மா காத்திருக்கிறது அவருக்காக. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அப்போ நம்முடைய நம்பிக்கை எல்லாமே யார் மேல இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை மேலதான் இருக்க வேண்டும்.
அதான் தாவீது சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், மனுஷனை அல்ல. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே என்று வேதம் கூறுகிறது. அவன் இன்னைக்கு சொல்லுவான், நாளைக்கு மறந்துடுவான். இன்னைக்கு சொல்லுவான். சில பேர் சொல்லுவாங்க, அப்ப மனுஷன் என்ன பண்ணுவான்? மாம்சமான மனுஷன் எம்மாத்திரம் என்று தேவன் கூறுகிறார். அவனோட வார்த்தைகள் எப்படிப்பட்டது? இன்னைக்கு கூறுவான், நாளைக்கு மறந்து விடுவான். ஆனா தேவன் அப்படி அல்ல. அவர் வார்த்தை மாறாதவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் அவர். ஏன்னா அந்த வார்த்தையை நம்பி இருக்கிறேன் என்று தாவீது சொல்வது போல நம்முடைய வசனமும் நம்முடைய வார்த்தையும் அப்படிதான் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையும் யார் மேல இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தை மேலதான் இருக்க வேண்டும். ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் என்று கூறுவது போல நம்முடைய நம்பிக்கையும் அந்த வார்த்தை மேலதான் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை மேல நம்ம நம்பிக்கை இருக்க வேண்டும். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கலாம். 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆமென். ஆமீன். ஆனா இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் தவறிடுறாங்க. பாத்தீங்கன்னாக்கா, நான் இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, ஏதாவது கிடைக்குமா என்று அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் இயேசு கிறிஸ்து மேலே நீங்க நிறைய பேர் கோடிக்கணக்கான மக்கள் வைக்கிற நம்பிக்கை அப்படிதான் இருக்குது. இம்மைக்கு மாத்திரமே இயேசு கிறிஸ்து தேடுகிற பிள்ளைகளை போலதான் இருக்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஆதாயம் உண்டா, நான் சபைக்கு போறேன், என் சபையில எனக்காவது ஆதாயம் உண்டா, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது அட்மிஷனுக்காக பெனிஃபிட் கிடைக்குமா, இல்ல மரித்த பிறகு அடக்கம் பண்ணதுக்கு எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா, அதனால நான் சபைக்கு போறேன், அதனால நான் இயேசு கிறிஸ்து தேடுறேன் அப்படின்னு இம்மைக்கு மாத்திரம் தேடுற ஜனங்கள் தான் இன்னைக்கு அதிகமான பேரு உண்டு. அந்த எண்ணிக்கை உலகம் முழுக்க பரவி இருக்குது. ஆனா இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் என்னவா, எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். எம்மைக்கு மாத்திரம் அவரை தேடக்கூடாது. அன்னைக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவை தேடும்போது கூட அவரு என்ன பண்றாரு, 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்து அற்புதம் செய்தார் இல்லைங்களா? அந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து கண்ணால சாப்பிடுறாங்க. மீதியான துணிக்கைகளிலும் 12 கூடுகள் நிரப்புறாங்க. இதெல்லாம் பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு இயேசுக்கு அக்கறைக்கு சென்ற பிறகு அவரை பின் தொடர்ந்து வராங்க. ஆனா இயேசுக்கு அற்புதம் செய்தார் என்று அவர் தேடல. சாப்பாடு கிடைக்குமோ அப்படின்றதான் அவங்க தேடி வராங்க. மறுபடியும் சாப்பாடு கிடைக்குமா, எனக்கு இயேசு கிறிஸ்து அந்த சாப்பாடு கொடுப்பாரா, அந்த இம்மைக்கு மாத்திரம் தான் தேடுறாங்க. அவங்களை அன்னைக்கு கூட அற்புதம் கண்டதுனால் அல்ல, இயேசு கிறிஸ்து கூறுகிறார், அற்புதம் கண்டதுனால் நீ என்னை தேடி வரல, சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மறுபடியும் எனக்கு சாப்பாடு கிடைக்குமோ அப்படின்ற தேடிதான் வராங்க. இன்னைக்கு உலகத்தில் மக்கள் இம்மைக்கு மாத்திரமே தேடுறாங்க. அப்படி தேடினாக்கா அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குமா, பரிதபிக்கப்பட்ட நிலைமை போல் இருக்கும். அப்படி செய்யக்கூடாது. இம்மைக்கு மாத்திரம் நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. கர்த்தர் என்னோட தேவன், இயேசு கிறிஸ்து என்னுடைய சிருஷ்டி கர்த்தர், அவர் என்ன தகப்பன், என்னுடைய படைத்தவர், அவர் ஒரே கர்த்தர் என்ற நம்பிக்கையோடு நாம காரணம் இல்லாம அன்கண்டிஷனல் ஃபெய்த்தா நமக்கு இருக்க வேண்டும். கண்டிஷனோட ஃபெய்த் இருக்கக்கூடாது. ஏதோ எனக்கு கிடைக்கும், இயேசு கிறிஸ்து செய்வாரு, அவர் நான் விசுவாசம், எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், ஞானஸ்நானம் பெற்ற பிறகு எனக்கு இதெல்லாம் நல்லது நடந்துடும், அதனால ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறேன், சபைக்கு விட்டாலும் எனக்கு எது கிடைக்கும், இப்படி எல்லாம் நம்பிக்கை இருக்கக்கூடாது. எம்மைக்கு மாத்திரம் நம்ம இயேசு மேல நம்பிக்கை வைக்க கூடாது. அப்படி வைத்தால் அவருடைய நிலைமை பரிதபிக்கப்பட்ட நிலைமை இருக்கும் என்று வேத வாக்கம் எச்சரிக்கிறது. வாசிப்போம் 1 தெசலோனிக்கர் 5:8 வாசிக்கலாம். 5:8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆமென். ஆமீன். பகலுக்குரியவர்களாகிய நாமெல்லாம் ஒரு காலத்துல இருளில் பிள்ளைகளை போலதான் இருந்தோம். பாவம் என்ற இருளில் அகப்பட்டு இருந்தோம். அப்ப பாவம் என்ற இருளில் அகப்பட்டிருந்த மக்களை விடுதலை பண்ணும்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஒளியாக வந்தார். அப்போ இருளை பகைத்து, இருளை வெறுத்து ஒளியை மேல் விசுவாசம் வைத்தோம். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? பகலுக்குரிய பிள்ளைகளை, ஒளியின் பிள்ளைகள் நம்ம எல்லாம் இருக்கிறதுனால நாமும் எப்படி இருக்க வேண்டுமா, தெளிந்தவர்களா இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை, எப்படிப்பட்ட மார்க்கவசம் என்ன, நமக்கு விசுவாசம், அன்பு என்ற மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்ற தலைசீரை, ஹெல்மெட்டை தரித்து கொண்டிருக்க கடவோம். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரன்றது அவசியம். அந்த ரட்சிப்பு அடைய போகிறோம். இயேசு கிறிஸ்து வருவாரு, அவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு இல்லையா,
அவர் தமக்காக காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தை அப்படிப்பட்ட நம்பிக்கை என்ற தலைச்சீரை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. கடைசியை வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 3:2 வாசிக்கலாம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமீன். ஆமேன். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்கிறவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போலவே தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை? இப்போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதினால் நாம் எல்லோரும் அவர் வரும்போது நம்ம அவரை தரிசிப்போம் என்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் வரும்போது என்ன நடக்க போகுது? அவர் எக்கால சத்தத்தோட தெய்வத்தோட அவர் இறங்கி வரப்போறார், மேகங்களோட வரப்போகிறார். அப்போ ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறு உருவாக்கப்படுவோம். இம்மார்டல் பாடிக்குள்ள நம்ம டிரான்ஸ்பரேஷன் ஆக போறோம். அதனால அவர் அப்படித்தான் தரிசிக்க போகிறோம். இந்த மாம்ச சரீரத்தோட நம்ம ஒருபோதும் தரிசிப்பது இல்லை. மகிமை சரீரத்தோட நம்ம ஒரு செகண்ட்ல மறுவாக்கப்பட்டு அவர் தரிசிப்போம், அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதை நாம் எல்லாமே அறிந்திருக்கிறோம் என்று வேதவாக்கியம் கூறுகிறது. ஒரு காலத்துல அறியாம இருந்தோம், இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். வருவாரு, அவர் வெளிப்படுவாரு, அவர் இருக்கிற வண்ணமே நாம் அவரை தரிசிப்போம், இயேசு கிறிஸ்து நாம் தரிசிக்க போகிறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறதுனால, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போலவே தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்ப இயேசுவின் பிள்ளை என்ன பண்ணுவான்? தன்னை சுத்திகரித்துக் கொள்வான். உண்மையான இயேசு பிள்ளை என்ன பண்ணுவான்? அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான். ஏன்னா அவர் சுத்தம் உள்ளவர். தன்னையும் சுத்திகரித்துக் கொண்டு அவர் நான் அவரை தரிசிக்க போறேன், அவர் பரிசுத்தர், நானும் அவரை தரிசிப்பேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறவன் தன்னை முழுவதுமாக சுத்திகரித்துக் கொள்வான். அண்ணா சொல்ல, நான் பரிசுத்தர், ஆதரவு நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். அப்ப நாமும் பரிசுத்தமா இருந்தால் அவரை தரிசிப்போம். அப்படி ஒரு நம்பிக்கையிலே நாம எல்லாருமே காத்திருக்கிறோம். சோ இன்னைக்கு ஆனா தேவ வசனம் பாத்தீங்கன்னாக்கா நம்பிக்கை, அன்பு, விசுவாசம், இது 3ல முக்கியமா இது எல்லாமே நிலைத்திருக்க போகுது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஆனா இவைகளில் அன்பே பெரியது. ஆனா இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு முக்கியமானது எதுவா? அன்பு. இந்த அன்பு இருந்தா நமக்குள்ள அந்த நம்பிக்கையும் விசுவாசம் நமக்கு என்றென்றைக்கு இந்த 3மே நிலைத்திருக்க போகுது. இதுக்கு எட்டர்னல், இதுக்கு முடிவே இல்லை. அப்போ அவருடைய அன்பும் அவருடைய ராஜ்யம் வரும் என்று காணக்கூடாத ராஜ்யம் வரப்போகுது. நம்மளால பார்க்கவே இல்லை, காணாமல விசுவாசிக்கிறோம். இதுதான் உண்மையான நம்பிக்கை என்று பார்த்தோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை நாம் நிலை கொண்டு முடிவந்து காத்திருந்தால், அந்த தேவனுடைய கிருபை அடைவோம் என்ற நம்பிக்கையோட காத்திருந்தால், தேவன் வரும்போது அந்த ரட்சிப்பை நமக்கு அருள்வார். ஆமென். ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சோ பிரதர் சிஸ்டர்ஸ் யாருன்னா ஒரு முடிவு ஜெபத்தை பண்ணுங்க. ஒரு பினிஷிங் பிரேயர் யாருன்னா பண்ணுங்க பிரதர் சிஸ்டர்ஸ். பண்ணுங்க. அப்பா ஏசப்பா, இந்த அருமையான 1 மணி நேரமாக எங்களுக்கு வேத வசனங்களை கொடுத்திருக்கிறப்பா. அன்பு, சமாதானம், நம்பிக்கை, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை என்ற அற்புதமான வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு ஆவியானவர் பேசியிருக்கின்றாரப்பா. அதற்காக கோடான கோடி நன்றியப்பா. இது அன்பு ஆவியின் கனிகளிலே தலையாக கனிகளாக இருக்கின்றதப்பா. நாங்கள் முழு ஆத்மாவோடும், முழு உள்ளத்தோடும், முழு வல்லமையோடும், முழு பரிசுத்தோடும் நாங்கள் ஆண்டவருக்கு அன்பு செலுத்த வேண்டும் அப்பா. நாங்கள் எங்களுக்கு அன்பு செலுத்துவது போல எங்கள் சகோதரிகளையும் அன்பு செலுத்த வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட அன்பில் நாங்கள் நிலைத்து இருக்க வேத வசனங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் படித்து பார்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்பா. மூப்பர்கள் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற வேத வசனங்கள் அனைத்துமே எங்கள் இருதயத்தில் தங்கும் பொழுது நாங்கள் அன்பில் பெருகுவர்களாக இருக்கின்றோம் அப்பா. அந்த அன்பு இருக்கும் பொழுது நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்து இருக்கின்றோம் அப்பா.
அந்த விசுவாசம் தொடர்ந்து நாங்கள் வேத வசனத்தின் மூலமாக இன்னும் அதிகமாக பரிபூரண விசுவாசத்தோடு இருக்கின்றோம் அப்பா. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரே, இதோ உமது 2ஆம் வருகையின் பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை தந்து எங்களுக்கு ரட்சிப்பு தருவீர் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்பவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆமா ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் முன்னால் சத்துருக்களாக அக்கிரமக்காரர்களாக இருந்தோம் அப்பா. நீ எங்களையும் அழைத்தீர், எங்களையும் தெரிந்து கொண்டீர். உமது பிள்ளையாக வாழக்கூடிய அந்த தகுதியை எங்களுக்கு தந்ததற்காக கொடான கொடி நன்றியப்பா. இந்த அற்புதமான பாக்கியத்தை நாங்கள் தொடர்ந்து பெற்றவர்களாக வேத வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் தியானிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கின்றார். அவரை போல நாங்களும் ஆண்டவரே, அவர் 2ஆம் வருகையின் பொழுது நித்திய ஜீவனை பெற்று அவர் சாயலாகவே இருக்கின்ற நாங்கள் பரிசுத்தராகவே மாற வேண்டும் அப்பா. பரிசுத்தர் மேலும் பரிசுத்தராகட்டும், நீதிமான்கள் மேலும் நீதிமான்களாகட்டும் என்று சொல்லியிருக்கின்றப்பா. ஆமாண்டவரை, இனி வரும் நாட்கள் எல்லாம் ஆண்டவரை ஒவ்வொரு நேரமும் உமக்காக நாங்கள் செலவழிக்க கிருபை தாங்கப்பா. மாமிச உலகத்திலே நாங்கள் மாமிச காரியங்களில் ஈடுபட்டு வாழ்ந்த காலங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் அப்பா. நாங்கள் செய்த அக்கிரமங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் அப்பா. நாங்கள் செய்த துன்மார்க்க செயல்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் அப்பா. இனிமேல் ஆண்டவர் உமது வசனத்தை கை கொண்டு நற்கிரியைகளை செய்து ஒரு பூரணமான அன்போடு ஆண்டவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இனிவரும் நாட்கள் எங்களுடைய பயணம் உமது வார்த்தையின்படி இருக்க கிருபை தாங்கப்பா. உமது வார்த்தைகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கக்கூடிய தகுதியை தாங்கப்பா. அப்பொழுது உமது உண்மையான பிள்ளைகளாக நாங்கள் உமது முடிவு பரியந்தம் வரைக்கும் உமது நித்திய ஜீவனை அடைவதில் கண்டிப்பாக உமது ரட்சிப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிற கிருபையை தருவீர் என்ற நம்பிக்கையோடு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவருமே ஆண்டவரை ஒருவர் அன்பு செலுத்தி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நித்திய ஜீவனுக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாக தொடர்ந்து இயேசுவின் பிள்ளைகளாக தினந்தோறும் வசனத்தை வாசித்து அதை ஆராய்ந்து பார்த்து மூப்பர்கள் வழியாக அதை தெளிவுபடுத்திக் கொண்டு உண்மையான பிள்ளைகளாக வாழக்கூடிய அனைத்து தகுதியும் தருவீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. துதி, கன, மகிமை, மாட்சி, வல்லமை எல்லாம் ஒருவருக்கு மகா பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமென், ஆமென். Praise the Lord, brothers and sisters. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord.